அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கடையில் மட்டுமே வாங்கி சாப்பிட்ட காளான் வீட்லேயே சூப்பர் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் காளானுக்கு பதிலாக 200 கிராம் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணது, 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் காளானுக்கும், ஆனால் காளானுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுலேயே தண்ணி விடும். கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கேபேஜை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். எண்ணெயிலேயே சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்ல கலர் வரும், அதனால தான் நான் எண்ணெயிலேயே சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ண கேபேஜ், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, டொமேட்டோ கெச்சப் பதிலாக ஒரு குட்டி தக்காளி, அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, சுகரை சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி, கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு கார்ன் சிப்ஸ், ஆனியன், கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரோட் சைடு காளான் ரெடி.